வெல்கம் டு Global Knowledge Academy திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம இந்த வீடியோவில் நீட் கரெக்ஷன்ஸ் விண்டோவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்டி வெப்சைட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 கரெக்ஷன்ஸ் விண்டோன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 3 இருக்கும். ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன், அடுத்து வந்து ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஃபார் த எபோவ் மென்ஷன்ட் எக்ஸாமினேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து வியூ எக்ஸாம் சிட்டிஸ் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பட் ஆனால் வந்து உங்களால் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொத்தம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது ரெஜிஸ்டர் கான்டாக்ட் டீடைல்ஸ், ரெஜிஸ்டர் பர்சனல் டீடைல்ஸ், ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீடைல்ஸ், அப்பார் ஐடி, எக்ஸாம் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அடிஷ்னல் டீடைல்ஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், ஃபைனல் சப்மிட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியுங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் தெளிவாக. ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம போய் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் அது நம்ம வந்து கரெக்ஷன் பார்க்க முடியாது. அடுத்த பர்சனல் டீடைல்ஸில் 2 விஷயம் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃபாதரோட ஆக்குபேஷன் ஆர் நேம், இல்லை அப்படின்னா மதரோட ஆக்குபேஷன் இல்லை அவங்களோட நேம். இது 2 ஏதோ ஒன்று தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து வந்து ஐடென்டி கார்டு வந்து நீங்கள் நமக்கு நிறைய கேட்டிருப்போம் லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஐடென்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை வெரிஃபை ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியிருக்கவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை வெரிஃபை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்பார் ஐடியா வந்து நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்பார் ஐடியோட டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணலாம். பட் என்டிஏவே சொல்லிட்டாங்க அப்பார் ஐடி வந்துட்டு மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸை தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களோட எக்ஸாம் சிட்டிஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியம். ஸோ உங்களோட மீடியமையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை உங்களோட 10th and 12th டீட்டெயில்ஸை நீங்கள் வந்துட்டு தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நீட் எத்தனை டைம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கோமோ அது ரிகார்டிங் உங்களால என்ன பண்ணிக்க முடியும், அங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11th 12th நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்போ அதோட மார்க் ஷீட்ஸை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டகரியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அப்போ கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்கள் சிக்னேச்சர். அதுக்கப்புறம் வேறு எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இது எதையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். 11th March இருக்கு, அது வரைக்கும் நமக்கு என்னாகும், கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். 11th March 11:50 PM வரைக்குமே நமக்கு கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பனில் இருக்கும். யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோவில் உள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு இல்லை எந்த கரெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வருவாங்க. பட் அப்படி வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் சால சிறந்தது என்ன அப்படின்னா நீங்கள் உள்ளே போகாமல் இருக்கிறது. உங்களுக்கு எந்த கரெக்ஷனும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் விண்டோ பக்கமே போகாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் March 27th வந்து ரிப்பீட்டட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக இருக்குது. யாரெல்லாம் இந்த மந்த் 26க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் வைப்போம். ஸோ மாக் டெஸ்ட், அந்த மாக் டெஸ்ட்டில் யாரெல்லாம் ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்காங்களோ அவங்க மார்க்குக்கு தகுந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எப்போ எக்ஸாம் நடக்கும், எவ்வளோ டைமிங்கில் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நீட் ரிகார்டிங் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.